நம்ம ஒவ்வொரு ஜீவாத்மாவும் ஒரு புறஞ்சனர். அவருக்கு அவிஜ்ஞாத்தான்னு ஒரு தோழன் இருந்தானே, அவிஜ்ஞாத்தான தெரியாதவர்னு அர்த்தம். பரமாத்மா தான், உள்ளே இருக்கிற பரமாத்மா எங்கே இருக்காருன்னே தெரிய மாட்டேங்கிறது இல்லையோ, ஆனால் கூடவே வரார். அவர் தான் நமக்கு தோழன். இவர் ஒரு பட்டணத்தை தேடி போனாரோ இல்லையோ, அதான் இந்த உடம்பு. வாழறதுக்கு ஒரு பட்டணம் தேடினார்னு சொன்னேனே, இந்த உடம்பு. இந்த பட்டணத்துக்கு 9 வாசல் இருந்ததே, உடம்புல 9 வாசல் இருக்கே. 2 கண் இருக்குது, 2 மூக்கு இருக்குது, 2 காது இருக்குது, ஒரு வாய் இருக்குது, மலஜலம் கழிக்கிற துவாரம் இருக்குது. நவத்வாரபுர பட்டணம்னு சொல்லுவார்கள். அந்த 9 துவாரத்தோட பட்டணம். உள்ள நுழையச்சேவே ஒரு பெண் அழகா வந்தா, புத்தி. நம்மகிட்ட இருக்கிற புத்தி தான் அந்த பெண். ஆத்மா அந்த புத்தியை கல்யாணம் பண்ணிட்டு ஓஹோன்னு வாழணும்னு நினைக்கிறான். ஆனால் புத்தி போன வழியெல்லாம் போக ஆரம்பிச்சுடுறான். அது சரின்னு சொன்னால் சரிங்கிறான், தப்புன்னு சொன்னால் தப்புங்கிறான். அந்த புத்திக்கு மேலே ஒரு 5 தலை நாகப்பாம்பு வந்துருந்ததே, அதுதான் இவனுடைய 5 பிராணன். பிராணவாயு, அபானவாயு, வியானவாயு, உதானவாயு, சமானவாயு. பிராண, அபான, வியான, உதான, சமானங்கள்னு சொல்கிறோமோ இல்லையோ, இந்த 5 வாயு தான் 5 பிராணன். பிராணங்கிறது பாம்பாட்டம், ரொம்ப நல்லது, அது காப்பாற்றின்னு இருக்கிற வரைக்கும். ரொம்ப கெட்டது, கொட்டித்துனா. அதுவே போட்டுது ஒன்று தலையில், நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ? அது தலையில் இருக்கிற வரைக்கும் நம்ம தெம்பா போயிட்டு இருக்கலாம். இது இருக்கிற வரைக்கும் யாரும் என்ன தொடமாட்டான், யாரும் தொடமாட்டா சுவாமி. அது தொட்டால் என்ன ஆகும்னு பார்த்துக்கோம். அப்போ நமக்கு பயம்தான். பிராணவாயு நன்னா இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் ஒருத்தருக்கிட்ட வர முடியாது. பிராணவாயுவே குறைஞ்சி படுத்துனா அப்போ என்ன ஆகும்? அந்த 5 பிராணங்கள் தான் நாகப்பாம்பு காப்பாத்தின்னு இருக்கு. இவருக்கு 10 20 பேர் தொண்டர்கள் வந்தா, ஒரு தலைமை தொண்டன் வந்தாரே, கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மனசு. அப்போ புத்திக்கு தொண்டன் மனம், மனதுக்கு தொண்டர்கள் கண்ணு, காது, மூக்கு, நாக்கு எல்லாம். இவர்களோட இந்த புத்தி வருது. ஆத்மா தான் மணமகன், புத்தி தான் மணமகள். அந்த புத்திக்கு சீர்ஷனத்தி வரா மாதிரி இத்தனை பேரும் கூடவே வரா. புத்திக்கு ஆத்மாவுக்கும் கல்யாணம், ரொம்ப நன்னா வாழ ஆரம்பிக்கிறார். உடனே பரமாத்மா கொஞ்சம் நகர்ந்துருவர். மகனே உன் சமர்த்து, இனிமே பார்த்துக்கோ, உன்னால் எப்படி வாழ்ந்துக்க முடியுமோ வாழ்ந்துன்னு பாரு. எப்போவாவது நான் வேணும்னு இருந்தால் கூப்பிடு, கண்டிப்பாக வருவேன். நீ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஒரு நாள் கீழே விழப்போறே, விழப்போகிற சமயத்துக்கு என்னை நினச்சிப்பே. அப்போவும் நீ நினைக்க மாட்டே, நான் தான் வரணும். அப்போது நீ நினைக்கிறியோ இல்லையோ வரணும்னு நினச்சிட்டு போயிட்டார். இவனுக்கு இப்படி வாழ ஆரம்பித்தான். புத்தி சொன்னபடிக்கெல்லாம் வாழ்ந்துருந்தான். இவர் வேட்டையாடுறதுக்கு போனாரோ இல்லையோ, அதுதான் உலக இன்பத்தை நுகர்தல். இந்த ஜீவன் தன் மனைவி புத்தி சொன்னத்தையும் தாண்டி அப்படியே ஊர் இன்பத்தெல்லாம் ஆசைப்பட்டு போகிறானோ இல்லையோ, அதுக்கு ஒரு தேர் தேவைப்படுறது. அதுதான் இந்த உடம்பு. அந்த தேருக்கு 5 குதிரைகள் பூட்டப்பட்டுள்ளன. அதுதான் கண்ணு, காது, மூக்கு முதலான 5. அதுக்கு 2 கடிவாளங்கள் இழுக்கப்பட்டுள்ளன. 2 சக்கரத்தை வச்சு தேர் சுத்துறது. பாவம் புண்ணியம்ங்கிற 2 சக்கரம். அது இருந்தால் தான் இந்த சரீரம்ங்கிற தேரே ஓடும். இந்த பக்கம் பாபம் ஓடும், அந்த பக்கம் புண்ணியம் ஓடும். சமமாக இருக்கிற வரைக்கும் நன்னா இருக்கும். ஒரு பக்கம் இழுக்க ஆரம்பிச்சா, நம்ம வண்டி ஓட்டின்னு இருக்கிறச்சேவே இந்த முன்னாடி இருக்கிற சக்கரத்தை நீங்கள் போனீங்கன்னா பழுது பார்க்குற இடத்துல சரிப்படுத்தி அவ்வளோ. இப்போ மிதி வண்டியிலேயே அந்த நாள்லலாம் நம்ம இப்படி காலுக்கு இடுக்கில் வச்சுன்னு இப்படி சரிப்படுத்த மாட்டோமா? அது ஒழுங்கா இல்லைன்னா ஒரு பக்கம் இழுத்துன்னு போகாதோ. அது போல் பாபம் நிறையா இருக்குதுனாலும் ஒரு பக்கம் இழுக்கும், புண்ணியம் நிறையா இருக்குதுனாலும் இன்னொரு பக்கம் இழுக்கும். சமமாக இருந்ததுன்னா தேர் ஒழுங்காக ஓடும். அந்த தேருக்கு உட்காந்து ஓட்டுறதுக்கு ஒருத்தர் வேணுமே, சாரதி. அவர் தான் புத்தி. இந்த தேரை செலுத்த போகிறதே புத்தி தான். ஏகரஷ்மி ஏகதாகனம் த்வீஷம், 2 ஏற்கால் இருக்கணும். தேருன்னா இப்படி நீண்ட ஏர்த்தடி இருக்கும். அந்த 2லேயும் தானே குதிரைகளை கட்டியிருப்பா. அகங்காரம் மமக்காரம்ங்கிற 2. நான்கிற அகங்காரம், எல்லாம் என்னோடது என்னோடதுங்கிற மமக்காரம். அடுத்தது சக்கரம் பாவ புண்ணியம். ஏகாட்சம் அச்சு, திரிவேணு 3 பந்தங்கள். ரத பந்தங்கள்னா மேலே கம்பளம் விரிச்சிருக்குன்னு சொல்லுவாளோ இல்லையோ, சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்கிற 3 கம்பளங்கள் விதிக்கப்பட்டிருக்கு. பஞ்சபந்துரம், இழுத்து கட்டி பிடிச்சிருக்கிறதுக்கு 5 கயர் உபயோகப்படுத்தியிருக்கா. அதுதான் 5 பிராணவாயுக்கள். இதுக்கு கூட 10 பேர் ஒருத்தரும் வேட்டையாடுறதுக்கு துணைக்கு வந்தாலே, மறுபடியும் அதே 5 மஞ்சும் கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மனசு 5. எங்கோ இங்கெங்கும் சுற்றி திரிந்தார். இதை போல இந்த ஆத்மா தனியாக போறாருங்கிற உடனே புத்திக்கு கோபம் வருது. அதனால தான் திரும்பி வரச்சு இவ தலைவிரி கோலமாக அழுதுண்டா. வேண்டாம், நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தா அவனுக்கு என்னமோ அப்படி விஷயத்தில் போகணும்னு ஆசையாக இருக்குது. திரும்ப வந்தால் திருந்தி வாழ பார்க்குறா, நடக்கலை. இப்படியே மாறி 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 பல பிறப்ப ஆரச்சே. என்னைக்கோ ஒரு நாள் நல்ல புத்தி ஏற்பட்டு அப்பவும் அவிஜ்ஞாதாவை கூப்பிடணும்னு இவனுக்கு தோணலை. அவிஜ்ஞாதா போவே மாட்டாரே, உள்ளேயே அப்பப்போ வந்து இவன் தான் நம்மளை கூப்பிடுவனா, இப்போவான புத்தி வந்திருக்குமா இல்லையா அப்படின்னு பார்க்குற வேகத்தில் வரைச்ச ஒரு நீர் அன்றைக்கே சொல்லிட்டு போனீரே, நான் தான் உன் பிடிக்கல போல் இருக்கு, சரணம்னு சொல்கிறான்.
கவலைப்படாதே, இத்தனை நாள் நீ பட்ட பாட்டெல்லாம் தொலைச்சி விடுறேன், நானே என்னுடைய வைகுந்தத்துக்கு அழைச்சின்னு போகிறேன் என்று இவனை கைப்பிடித்து அழைத்து கொண்டு போய் சிறந்த இன்பத்தில் வைக்கிறான். சுருக்கமாக சொல்லியிருக்கேன் கதை. இது ஒன்று உள்ளே 2 நாள் சொல்கிறதுக்கு கதை வச்சிருக்கார் அவர். ஓரளவுக்கு மேலோட்டமாக பார்த்தோம்னா இதுதான் கதை. அப்போ கதாபாத்திரம் வேற யாரும் இல்லை, நம்ம தான். நம்ம ஒத்தொத்தரினுடைய சரித்திரத்தான் இதில் புத்தியை எப்படி பார்த்துக்கணும், மனசை எப்படி பார்த்துக்கணுங்கிறதை சேர்த்து சொல்லுகிறார். அத்தோட 4வது ஸ்கந்தம் முற்று பெற்றது. 4வது ஸ்கந்தம் முற்றி அடுத்தது 5வது ஸ்கந்தம். பிரியவிரதோ பாகவத ஆத்மாராமா கதம் முனே கிருஹேர் அரமத யன்மூலா கர்மபந்தா பராபவ நனூனம் முக்த சங்கானாம் தாதிருஷானாம் துஜர்ஷப. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம 4வது ஸ்கந்தத்தில் உத்தானபாதனுடைய சரித்திரம் எல்லாம் பார்த்துட்டோம். யார் யார் பிறந்திருந்தா? உத்தானபாதனுக்கு முதல்ல துருவன் பிறந்தார், துருவனுக்கு அங்கன், அங்கனுக்கு வேணன், வேணனுக்கு பிருது, கடைசியாக பிராச்சீன பர்கிஸ் வரைக்கும் பிறந்து புரஞ்சனோபாக்கியானம்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்த்த கதைக்கு புரஞ்சனோபாக்கியானம்னு பேர். இனிமேல் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் பிள்ளை பொண்ணு பேரம் பேத்தி இருந்தால் உட்காந்து வச்சுங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான கதை கேட்டேன், ஞாபகம் வச்சுங்க. இந்த கதையை சொல்லிடுங்க, சொல்லிவிட்டு பாதி கதையை சொல்லிட்டு நிறுத்திடுங்க. பாக்கி பாதி கதை கண்டுபிடிக்கிறாளா பார்க்கணும். கண்டுபிடிச்சுட்டா நிறைய கேட்டிருக்கோன்னு அர்த்தம். அப்படின்னா ஏதோ ஆத்ம விஷயம்லாம் புரிஞ்சுட்டோம், பரமாத்மா பற்றி தெரிஞ்சுட்டு இருக்கோம். இனிமேல் இந்த குதிரையை ஒழுங்காக ஓட்டுவோம், தேரை ஒழுங்காக ஓட்டுவோன்னு புரிந்து கொள்ள வேண்டும். இனி அடுத்த சரித்திரம். பிரியவிரதனுக்கு ஆக்னீத்ரன் பிறந்தார், ஆக்னீத்ரனுக்கு நாபி பிறந்தார், நாபிக்கு ரிஷபதேவர் பிறந்தார். இவர்களால் பிரிக்கப்பட்டது தான் இந்த பூமி. இப்போ ஏற்கனவே இன்னைக்கு ஆரம்பிக்கச்சே காலக்கணக்கு சொல்லிட்டேன், எப்போ இப்படி கிருத்த யுகம் திரேதாயுகம் பிரிஞ்சிருக்குன்னு. இப்போ பார்க்க வேண்டியது இடத்தின் கணக்கு, பூகோளம். பூகோளம்னா நம்ம நடுவில் இருக்கிற லோகம் பூமண்டலத்தில் இருக்கும். மேலே 6 லோகங்கள், கீழே 7 லோகங்கள், இது உயரத்திலே. அதே மாதிரி பக்கவாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பூமியை முதல் ராஜா பிரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். பாடமுக்தம் பகவத உத்தம ஸ்லோகஸ்ய ஸ்ரீமத் சரணாரவிந்த மகரந்தரச ஆவிஷேத சேதசா பாகவத பரமஹம்ச தயித கதாம் கிஞ்சித் அந்தராய விகதாம் ஸ்வாம் சிவதமாம் பதவியும் ந பிராயேண ஹின்வந்தி ஆதிபுருஷ அங்கிரி. பகவான் தானே தான் அவரை பிறப்பித்து ஆக்னீத்ரன் பிறக்கிறார். அவர் தன்னுடைய தேரை எடுத்துக்கொண்டு சுற்றி சுற்றி ஓட்டுறார். இந்த பூமியை 7 தடவை சுற்றி வந்தார். அவருக்கு 10 பிள்ளைகள் பிறந்தார். அதில் 3 பேருக்கு ராஜ்யம் வேண்டான்னு மறுத்துட்டார்கள். பாக்கி 7 பிள்ளைகளுக்கு அரசை பிடிச்சு கொடுக்கணும்னுட்டு தேரை ஓட்ட ஒரு சுற்று ஒரு வட்டம் வந்தது. அடுத்தது ஓட்டினார், இன்னொரு வட்டம் வந்தது. அடுத்தது ஓட்டினார், இன்னொரு வட்டம் வந்தது. ஒவ்வொரு வட்டமும் பள்ளமாக இருந்தது. அந்த பள்ளத்தில் ஒவ்வொரு திரவம் வந்து புகுந்துன்னு ஒரு கடல் ஆயிடுச்சு. அதில் முதல் கடல் தான் உப்பு கடல். இதை போல் மொத்தம் 7 கடல்கள். நடுவில் இருக்கிற இடமெல்லாம் தீபம்னு ஆச்சு. அதை சுற்றி இருக்கிற கடல்கள்லாம் சமுத்திரம்னு ஆச்சு. இதனால தான் சப்த தீபவதி பிருத்திவின்னு சொல்கிறோம். 7 தீபங்களோட கூடினது. நம்ம சங்கல்பம் பண்ணிக்கிறோம் பாருங்க, பகவதாக்யா பகவத்கைங்கர ரூபம், இந்த மாதிரி சங்கல்பம் பண்ணுறோம். என்னன்னு சொல்லுவார்கள்? மேரோஹோ தட்சிணே பார்ஸ்வே அஸ்மின் வர்த்தமானே வியாபகாரிக்கே பிரபவாதீனாம் ஷட்டி சம்பத்சராணாம் மத்தியே துர்முகி நாம சம்பத்சரேன்னு சொல்கிறோம் இல்லையோ. இது இடத்தை சொல்லுவோம், காலத்தை சொல்லுவோம். அதே போல் ஜம்பூத்வீபே பாரத வருஷே பரதகண்டே சகாப்தே மேரோஹோ தட்சிணே பார்ஸ்வேன்னு சொல்லுவோம். நீங்கள் சொல்லியிருக்கணும், நீங்கள் நிறையா பண்ணியிருந்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும். ஜம்பூத்வீபே பாரத வருஷே பரதகண்டேனால் 7 தீபங்களுக்குள் நடுவில் இருக்கிற தீபம் ஜம்பூத்வீபம்னு பேர். அதை சுற்றி உப்பு கடல் இருக்குது, அதுக்கு அடுத்த தீபம். நீ தீபத்தினுடைய பேர் என்னன்னு பார்ப்போம். தத் ரத சரண நியமிகிருத பரிகாதாஸ்தே சப்த சிந்தவ ஜம்பு பிளக்ஷ ஷால்மலி குஷ கிரௌஞ்ச ஷாக புஷ்கர சஞ்ஞாஸ்தேஷாம். மீண்டும் சொல்கிறேன், ஜம்பூத்வீபம், பிளக்ஷத்வீபம், ஷால்மலி தீபம், குஷத்வீபம், கிரௌஞ்சத்வீபம், ஷாகத்வீபம், புஷ்கரத்வீபம். இன்னும் மொத்தம் 7 தீபங்கள். இதை சுற்றி இருக்கிற 7 கடல்கள் இருக்கு. க்ஷாரோத, இக்ஷுரசோத, சுரோத, திருதோத, க்ஷீரோத, ததிமண்டோத சுத்தோதாக சப்த ஜலதயா சப்த தீப பரிகா இவாபியந்தர தீப சமானா ஏகைகஸ்யேன யதானுபூர்வம் சப்தஸ்வதி பர்ஹித்வீபேஷு. இந்த முதல் தீபத்தை சுற்றி இருக்கிறது உப்பு கடல். 2வது தீபத்தை சுற்றி இருக்கிறது கரும்பு சாற்று கடல், கருப்பஞ்சாறுலேயே கடல். அடுத்து 3வது தீபத்தை கள்ளு குடிக்கிறோமே, குடிக்கக்கூடாதே,
அந்த கல் குடிக்கிறமே இல்லை, குடிக்கக்கூடாது. குடிக்கக்கூடாததான கல் 3வது தீபத்தை சுற்றி இருக்கு. 4வது நெய்க்கடல், 5வது பால் கடல், 6வது தயிர் கடல், 7வது தூய்மையான நீர் குடிநீர் கடல். இப்படி 7 கடல்கள். இதனுடைய அளவு என்னவா இருக்கும்? நடு ஜம்பு தீபம் 1,00,000 யோஜனை பெருசு, அந்த அளவுக்கு கடல். அடுத்து இருக்கிறது லக்ஷத்வீபம் 2,00,000 யோஜனை பெருசு, அந்த அளவுக்கு கடல். அதுக்கடுத்தது 3 தீபம் 3, அதில் 2 மடங்கு 4,00,000 யோஜனை பெருசு, அதுக்கு தகுந்த கடல். அப்படி ரெட்டையா பெருக்கிண்டே போனீங்கன்னா 7 தீபம். ஒரு யோஜனைன்னு சொல்றீரே, அது என்னது? 10 மைல். ஒரு யோஜனைன்னா 10 மைல். இப்போ 1,00,000 யோஜனை இது பெருசுன்னு சொன்னால் 10,00,000 மைல். 10,00,000 மைல்லாம் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. இப்போ கிழக்கு கோடியில் இருக்கிற நாட்டிலேருந்து மேற்கு கோடி நாட்டுக்கு பறந்தீள்னாலே 30,000 மைல் தான். இதுக்கு மேலே எத்தனை சுற்றினாலும் சுற்றி தான் திரும்பி வரணும். ஆனால் இது சொல்கிறது 10,00,000 மைலை பற்றி பேசுறது. அப்படின்னா எவ்வளவு பெரியதாக இருந்திருக்க வேண்டும். அந்த அவ்வளவு பெரிய இடத்திலே ஜம்பு தீபே. அதுக்கப்புறம் அவருக்கு குழந்தை பிறந்தார். ஆக்னீதரனுக்கு 9 பிள்ளைகள் பிறந்தனர். அதனால ஜம்பு தீபத்தை அவர் 9ஆ பிரிக்கிறார். அது அந்த 9 தான் 9 வருஷங்கள்னு பிரிஞ்சது. அதில் நாம் இருக்கிறது பாரத வருஷத்தில் பிரிச்சது சொல்றார். காயந்தீம் பூர்வ சித்தின் நாமாப்சரசம் அபிபாயாமாச. 9க்கு நாபி, கிம் புருஷ, ஹரிவருஷ, இலாவிருத்த, ரம்யக, ஹிரண்மய, குருபத்ராஸ்வ, கேதுமால சஞ்ஞான் நவபுத்திரான் அஜனயத்து. அவருக்கு 9 பிள்ளைகள் பிறந்தனர். அதில் மூத்தவனுக்காக வந்து சேர்ந்தது தான் பாரத வருஷம். இதெல்லாத்தையும் நவ வருஷங்கள்னு சொல்றார்கள். அதுக்கப்புறம் பாரத வருஷத்தை பிரிக்கிறார். கண்டமாக பிரியும். அப்போ முதல்ல 7 தீபங்களாக பிரிஞ்சது. அதில் நடுவில் இருக்கிறது ஜம்பு தீபம். அதை 9 வருஷங்களாக பிரித்தார். அதில் முதல்ல இருக்கிறது பாரத வருஷம். அதை பல கண்டங்களாக பிரித்தார். அதில் முதல் கண்டம் பரத கண்டம். நாம் இப்போ அந்த கண்டத்தில் தான் இருக்கோம். ஜம்பு தீபே பாரத வருஷே பரத கண்டே சகாப்தே. இந்த பரத கண்டம் எவ்வளவு பெருசாக இருக்கும்? இது மேருவுக்கு தெற்கு பக்கத்தில் இருக்குது, ஹிமாச்சலத்துக்கு தெற்கில் இருக்குது, நம்முடைய பாரசீக தேசத்தினுடைய கிழக்கு பக்கத்திலேருந்து கம்போடியா நாட்டினுடைய மேற்கு பக்கம் வர மொத்தம் பரத கண்டம். இதுதான் அன்றைக்கி நாளில் அகண்ட பாரதம்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் துண்டு 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 எத்தனை துண்டு ஆயிடுத்துப்போ. அதெல்லாம் எதுவும் இங்கே கிட்டக்கே இல்லையே. இப்படியே வரைபடம் சுருங்கிண்டே வருது. அந்த பழைய நாள் பார்த்துருந்தீங்கன்னா பெரிசாக இருக்கும். அது எங்கே? பாரசீகத்தினுடைய கிழக்கே இந்த ஆரம்பித்தா சனாதன தர்மத்தின்படி இது மொத்தமே பரத கண்டம்தான். அது எல்லாத்தையும் பரத மகாராஜா ஆண்டுன்னு வந்திருக்கார். கிருத்தயுகத்தில் இப்போ நாம் ஒரு பரதனை பற்றி பார்க்க போகிறோம். இவர் பேரால் தான் இந்த நாட்டுக்கு பாரதம்ங்கிற பேரே வந்தது. நம்ம பாரத தேசம்னு சொல்கிறோமே. கிருத்தயுகத்தில் இப்போ முதல்ல அதாவது மனுவுக்கு பிரியவிரதனிடத்திலே ஆக்னீதரன் பிறந்தார். ஆக்னீதரனிடத்தில் நாபி பிறந்தார். நாபிக்கு அப்புறம் ரிஷபதேவர் பிறந்தார். ரிஷபதேவரிடத்துல பரதன் பிறந்தான்னு சொன்னேனே. அந்த பரதனுடைய பேரால தான் இது பாரத தேசமாச்சு. 2வது யுகத்தில் திரேதாயுகத்திலே ராமன் தம்பி பரதனால தான் இது பாரத தேசமாச்சு. 3வது யுகம் துவாபர யுகத்திலே துஷ்யந்தனுடைய பிள்ளை பரதனால தான் இது பாரத தேசமாச்சு. அப்போ ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு பரதன் இருக்கார் பாருங்க. அந்தந்த யுகத்தினுடைய பரதனால் ஆளப்பட்டு தான் இது பாரதம்னு பேர் பெற்று. இது இந்தியாங்கிற பேரில் ரொம்ப புதிய பேர், பழைய பேராக இருக்கிறதுனா பாரத தேசம், அதுவும் அகண்ட பாரதம். அதனுடைய பூகோளத்தை பற்றி விவரித்து சொல்லிட்டார். ஆக பிரியவிரதன், அவரிடத்தில் ஆக்னீத்ரன், அவருக்கு நாபி, அவருக்கு ரிஷபதேவர் சிறந்த யோகியாக இருந்திருக்கார். அவர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்றார். மகத் சேவாம் துவாரமாகு விமுக்தே ஸ்தமோத்வாரம் யோஷிதாம் சங்கி சங்கமம் மகாந்தஸ்தே சமச்சித்தாக பிரசாந்தாக விமன்யவா சுகிருதா சாதவா. இவர் சொல்றது ஏற்கனவே கபிலருடைய உபதேசம் பார்த்தோம் இல்லையோ. அவர் முக்கியமாக சொன்னது என்ன? இது பிரகிருதி, இது புருஷன், இது சரீரம், இது ஆத்மான்னு பிரித்து தெரிஞ்சுக்கோ, பக்தி பண்ணு, மனசை அடக்கினியானா எல்லா நன்மையும் கிடைக்கும். இது அவர் சொன்ன வழி. ஆனால் இவர் இப்போ ரிஷபதேவர் சொல்றது பிரீத்திர்ன யாவன்மயி வாசுதேவே நமுச்சதே தேகயோகேன தாவத் கதஸ்மிருதிர் விந்ததி தத்ர தாபானாசாத்திய மைதுன்ய மாகரஷா. மகான்களுக்கு சேவை பண்ணியானா உயருவேங்கிறார் இவர். மனசை அடக்கினா உயருவே அவர் சொன்னார். மகான்களுக்கு சேவை பண்ணினியானா உயருவே இவர் சொல்றார். இந்த ரெண்டுத்துக்கு என்ன தெரியுமா தொடர்பு? முதல் கதையை கேட்டு முடித்த உடனே நமக்கெல்லாம் மனசை அடக்கணுங்கிற ஒரு ஆசை வந்துடும். விபரீத ஆசை. நல்ல ஆசை தான், ஆனால் அவ்வளோ சுலபத்தில் இது நடக்காது.
அதனால் இப்போ வீட்டுக்கு நீங்கள் கிளம்பி போன உடனே இன்றைக்கி ராத்திரி கட்டியாக உட்காந்து மனசடக்கணும்னு ஆரம்பித்தாலே இது ஓட ஆரம்பிக்கும். அது எத்தனைக்கு எத்தனை அடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனைக்கு எத்தனை ஓடும். அதனால தள்ளி வந்து இப்போ ரிஷபர் சொல்கிறார், வெறும அடக்கணும்லாம் அடக்கெல்லாம் முடியாது, மனசை அடக்கணும்னா மகான்களுக்கு சேவை பண்ணினா தான் அடங்குங்கிறார் அவர். அப்போ அதோட இது தொடர்பு கொண்டது. இப்போ ஏன்னா வழி தெரியல நமக்கு. மனசு அடக்கணும்னா இப்போ இது கையில் தானம் இருந்ததுன்னா இப்போ அடக்கணும்னா என்னன்னு தெரியும், இது இப்படி ஓடுறதுன்னா பிடிச்சி இழுத்துனாரு தெரியும். மனசை எதை போட்டு இழுக்கிறது, கடிவாளமா அது பொருளா எப்படி இழுக்கிறதுன்னு தெரியலையே. அப்போ அவர் சொல்கிறார், மகான்களுக்கு சேவை பண்ணுன்னா சிஷ்யாள் கேட்குறா, ஏன் கடவுளுக்கு பண்ணால் போறாதான்னா அந்த சுவாமி பதில் சொல்கிறார், கடவுளுக்கு பண்ணினதுனாலேயே ஆணவம் வந்துட்டவா இருக்கா தெரியுமோ, அதனால மகான்களுக்கு தான் பண்ணணுங்கிறார். ஏன்னா என்னதான் இருந்தாலும் இப்போ பகவான் இருக்கார், அவருக்கு நான் தொண்டன்னு சொல்லிண்டா அதுவே ஆணவத்தை கொடுத்தாலும் கொடுத்துரும். இப்போ பிரதான மந்திரிக்கு நான் கூட இருக்கிறவர்னு வச்சுங்க, வேற வினையே வேண்டான்னா இப்போ அது எல்லார்ட்டையும் சொல்லிட்டு எனக்காக கொண்டு இந்த வேலை நடந்திருக்கு. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவா, எங்கள் அண்ணா அங்கே வேலை பார்க்குறாராக்கம், எங்கள் அத்தை அங்கே வேலை பார்க்குறாராக்கம், எங்களுடைய அண்ணி அங்கே வேலை பார்க்குற எத்தையோ சொல்ல ஆரம்பிச்சிருவா. அது கடைசியில் என்ன ஆகும், ஒருத்தர் இடத்துல நம்ம வேலை பார்க்குறோன்னா அவர் பெரிய மனுஷனாக இருந்தால் நமக்கு ஆணவம் வந்துடும். அதை போல் கடவுளிடத்துல நான் தொண்டன்னு சொல்லிண்டாலே அதுவே ஆணவம் கொடுக்கும். அதே நம்மாட்டம் வேட்டி உடுத்திக்கிறார், நம்மாட்டம் சாப்பிட்றார், நம்மாட்டம் தூங்குறார், நம்மாட்டம் அவருக்கும் வயசாகும், அவருக்கும் சுகதுக்கம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு தொண்டு புரிந்தா தான் இவன் ஆணவமே அடங்கும். அதனால தான் மகான்களுக்கு தொண்டு புரியணுங்கிறார். கடவுளிடத்துல போய் நின்னா ஆணவக்காரர்கள் கூட கடவுளிடத்துல வருவா, தீவிரவாதிகள்கிட்ட கூட கடவுளிடத்துல வருவா, யார் வேணும்னாலும் வருவா, தப்பு வழியில் போகிறவங்க கூட கடவுளிடத்துல வருவான். ஆனால் ஒரு மகான் இடத்துல போனால் இவள்ளரி சேர்க்கவே மாட்டாரே. அவர் முதல்ல பரீட்சிப்பாரு, நீ சரியானவனாக இருந்தால் தான் கிட்டக்க வர முடியும், நீ தப்புன்னு இருந்தால் அவர் கிட்டக்கவே சேர்க்க மாட்டாரோ இல்லையோ. அதனால அவர்களுக்கு தொண்டு புரியணும்னார். அடுத்தது சொல்றார், பிராணிகளுக்கு சேவை பண்ணு அப்பதான் மனசு அடங்கும்னார். இது எதுக்கு சொல்றார் இவர் இப்போன்னார், மகான்கள்னா கூட ஜீவாத்மா ஞானம் இருக்கிறவன் மனுஷன். சரி, ஒரு மனுஷனுக்கு தொண்டு புரிஞ்சேன்னா கூட பண்ணிடுவனா. ஆனால் மாட்டை நன்னா குளிப்பாட்டுவியா, மாட்டு சாணியை முகத்தை சுடிக்காம எடுத்து கொண்டு போய் வரட்டி தட்டுவியா, அது எங்கே நின்று இருக்கோ அங்கே ஈ கொசு இருக்குங்கிறதுக்காக பார்க்காத புல் எடுத்து போடுவியா, ஒரு ஜீவராசி அடிபட்டு கட்டப்படுத்துதுன்னா அதை உடனே எடுத்து தடவி கொடுத்து அது கட்டு போடுவியா, போட்டியானால் கண்டிப்பாக மனசு அடங்குங்கிறார். அப்போ அவர் 3 நிலையில சொல்லிட்டார். வெறும மனசு அடங்கணும்னு ஒரு நிலை, எப்படி பண்ணணும்னு தெரியல, கடவுளுக்கு தொண்டு பண்ணுறது ஒரு நிலை, முடியாது, அடங்கவே அடங்காது. மகான்களுக்கு மனுஷர்களுக்கு தொண்டு புரியறது 2வது நிலை, ஓரளவு அடங்கும். பிராணிகளுக்கு தொண்டு புரிஞ்சாதான் நன்னா அடங்குங்கிறார். இது இனிமேல் நம்ம பண்ணி பார்க்கணும். இதுக்கு தான் கோசாலையில் வேலை வேணும். இப்போ பெரிய கோசாலை வச்சுருந்தாள்னால் பண்ணுவா தெரியுமா. நீங்கள் பெரிய சம்ஸ்தானத்துலலாம் போய் சேர்ந்து பாருங்க, அவள் முதல்ல சொல்கிறது, 100 பேர் இன்றைக்கி சாப்பிட வந்திருக்கா, எல்லாருக்கும் இலை போட்டு பரிமாறி அவள் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் எச்சலை எடுத்து போட்டுட்டு நன்னா சாணி போட்டு முழுகிட்டு வா நம்ம கொடுப்பா. இடுப்பு விட்டு போயிடும். ஆனால் அதை பண்ணுறோம்னா தான் நம்ம கொஞ்சம் மனசு அடங்கிறதுன்னு அர்த்தம். இதே இப்போ கோவிலுக்கு போகிறோன்னு வச்சுங்க, எல்லாம் வரிசையெல்லாம் எடுத்துருவா, 500 ரூபாய் சீட்டு வாங்கியாச்சு, நேராக போய் நிற்கிறோம். அப்படி திரும்பினோடனே வெள்ளித்தட்டு வரும், இப்படி திரும்பினோடனே தங்கத்தட்டு வரும். அந்த பெரிய மனுஷர் அப்படியே கொடுப்பார். இவர் பெருமாள்கிட்ட இவர் பெரிய மனுஷத்தனத்தை காட்டுறாரா, இவர்கிட்ட அவர் காட்டுறாரா தெரியாது, எல்லாம் முடிஞ்சு போயிடும். கடைசியில் துளி கூட அகங்காரம் இல்லாத அகங்காரம் வந்துடும் கோவிலுக்கு போய்ட்டு. இப்போ கோவில் அப்படி தான் ஏற்பாடுகளே இருக்குது. இப்போ பெரிய மனுஷனாக இருந்தால் மிக புள்ளி முக்கிய புள்ளி, மிக மிக முக்கிய புள்ளி, மிக 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 முக்கிய புள்ளி வச்சிருக்காளே, ஆங்கிலத்தில் எல்லாம் போடுறீடோ புள்ளி ஊற்றி போடுறீடோ. அதை போல் இது மிக 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 முக்கிய புள்ளினா போனாலே தெரியும். ஆனால் அதுக்கு அடக்கம் வரவே வராது, மனசு அடங்காது, இன்னும் ஆர்ப்பரிக்க ஆரம்பிக்கும். இதே எங்கேயோ காட்டில் உட்காந்துருக்கிற ஒரு சன்னியாசிட்ட போய் 10 நாள் இருந்து தொண்டு புரிஞ்சிட்டு வா, நான் எப்படி போவோம்? போனால் அவர் 1000 கேள்வி கேட்பார். நீ லன்னவலானா தான் உனக்கு கிட்டக்கையே சேர்க்குறேன்னு சொல்லுவார். உனக்கு மன அடக்கம் இருந்தால் தான் வாங்கிப்பேங்கிறவார். பணத்தை காட்டி 500 ரூபா சீட்டு வாங்கிட்டு வரேன்லாம் அவர்கிட்ட சொல்ல முடியாது, ஒன்றுமே நடக்காதே. அப்போ நம்ம இறங்கித்தான் ஆகணும். அவர் கூட தேவையில்லைன்னா பேச்சு வார்த்தையில் ஏதோ கொஞ்சம் அவரை வசத்து கொண்டு விடலாம். மாடு என்ன பண்ணும், கிட்டக்கையே சேர்க்காது. அதுதான் நம்ம தப்பாக நினச்சின்னு வரணும், ஓங்கி ஒரு முட்டித்து ஆகாசில் போய் ஒட்டிக்க வேண்டியதுதான். அப்போ அதுங்கிட்ட எவ்வளவு ஜாகிரதையாக போகணுமோ போய் பணிவை காட்டத்தான் பசு நம்மளை சேர்க்கும். இப்படி புரிஞ்சுட்டு நீ உன் மனசை அடக்கிறதுக்கு பழகிக்கோ. பிராணிகளுக்கு நல்லது செய், மனுஷர்களுக்கு தொண்டு செய், மகான்களுக்கு செய். அதுக்கப்புறம் தானே இறைவனிடத்துல நீ போகலாம். யதான பஷ்யத்ய யதா குணேகாம் கதஸ்மிருதிர் விந்ததி தத்ர தாபான் ஆசாத்திய மைதுன்ய மமக்காரம் அக்ஞா. மேலும் கூறுகிறார், சர்வத்திர ஜந்தோ வியசனாவகத்யா ஜிக்ஞாசையா
தபசேன ஆனிவிருத்தியா மத்கர்மபிர்மத்கதையாச்ச நித்யம் மத்தேவ சங்காது குணகீர்த்தனான்மே நிர்வைர சாமியோபசமேன புத்திரா ஜிஹாசையா தேககேகாத்ம புத்தேஹே உடல் வேறே ஆத்மா வேறேன்னு புரிந்து கொண்டு மத்தேவ சங்காது குணகீர்த்தனான்மே என்னுடைய குணங்களையும் என்னுடைய நாமங்களையும் விடாமல் பாடு, அதுவும் பக்தர்களோட சேர்ந்திருந்து பாடு. சாது சமாகமம் உனக்கு சிறந்த பயன் கொடுக்குங்கிறார். தனியாக இருக்கணும்னு விரும்பாதே, ஆனால் தனிமேல ஒரு நல்லது இருக்குது. யாரான் 4 பேரோட இருந்தோம்னா கொஞ்சம் நம்ம நல்ல பொழுதாக செலவிக்கணும்னாலும் அதை கெடுத்துருவா. நம்ம ஒரு 2 பாட்டு திருப்பாவையிலேருந்து சொல்லுவோம். மார்கழி திங்கள் மதிரணிந்த நாளாள்னு உடனே என்ன இது 10ஆம் பசலி ஆட்டம் 1960 ஆட்டம் திருப்பாவை சொல்லிட்டு இருக்கு. இப்போ என்ன புது பாட்டெல்லாம் வந்தாச்சுன்னு யாரான் 2 பேர் அப்போ தான் வந்து பாட வருவான். நம்ம பழைய பாட்டு சொல்லுவேன்னா ரொம்ப கர்நாடகமாக இருக்கும் போல் இருக்கே அப்படின்னு அத்தையே வேற ஏசறதுக்கு வருவா. நமக்கு கிடைச்சதே 5 நிமிஷம் 2 பாட்டு. இதை சொல்கிறதுக்குள்ளே இத்தனை தொந்தரவு வந்ததுன்னா நம்ம எங்கே? அதனால் தனியாக இருப்போம்னு போனால் தனிமையிலே பகவானோட சேர்றதுக்கு வழியே தெரியாத போடும். அதனால் சாதுக்களுடைய சங்கத்தில் இருக்க வேண்டும். சத் சங்கம்தான் மகிமை உடையது. சாது சமாகமத்தில் இருந்தால் தான் சிறப்போம். அங்கே போய் இருக்கிறத கற்றுக்கோ. குருர்ன சாத்து ஸ்வஜனோ ந சத்யாத் பிதான சஸ்யாத் ஜனனீ ந சாஸ்யாத் தெய்வ ந தஸ்யான்ன பதிஷ்சஸ்யான்ன மோச்சயேத்யா சமுபேத்திர மிருத்யன். நீ ஏதோ உறவு நினச்சிருக்கியே. இந்த உறவெல்லாம் எப்படிப்பட்டது தெரியுமோ? கங்கையிலே எங்கேயோ பதரிகாசிரமத்தில் மரத்தை வெட்டுவாளாம். வெட்டிவிட்டு 10-15 கட்டை எடுத்து கங்கையில் போடுவாளாம். அது 10 கட்டை ஒன்றா ஒரு 10 மைல் தூரத்துக்கு கீழே வரும். அவள் செலவழிக்கலாம் மாட்டா, வண்டியிலலாம் ஏற்றி விட மாட்டா, கங்கையில் தள்ளி விட்டுடுவா. 10 மைல் தள்ளின உடனே இந்த 10 கட்டை பிரியும். ஒரு 5 கட்டை இப்படி ஓடும், இன்னொரு 5 கட்டை இப்படி ஓடும், இன்னொரு 10 மைல் போகும். இந்த 5 கட்டையிலேருந்து 2 இப்படி வரும், இந்த 5 கட்டையிலேருந்து 3 வரும், சேர்ந்து ஓட ஆரம்பிக்கும். இப்படியே கடைசியில் கீழே ஹரித்வாரத்துக்கு வந்து சேர்ந்துருக்குச்சு. எந்த கட்டைன்னே தெரியாது. எங்கேயோ வெட்டி எங்கேயோ போட்டது மாற்றி, ஆனால் கட்டை வந்து சேர்ந்துடும். சரியாக கீழே கட்டை வந்துடும். எந்த கோட்டியோட எது வந்ததுன்னு தெரியாதோ இல்லையோ. அதே போல் சொல்கிறார், நீ ஏதோ இந்த குடும்பம் இன்னைக்கு 4 பேர் சேர்ந்துருக்கீள், அடுத்த பிரிவு எடுக்கிறச்சே இதுலேருந்து 2 கட்டை தனியாக பிரிஞ்சு போகும். அந்த கட்டையிலேருந்து அந்த குடும்பத்திலேருந்து 2 கட்டை வரும். இந்த 4 சேர்ந்து புது குடும்பம் உருவாகும். கொஞ்சம் தூரம் இப்படியே ஓடும். அப்புறம் இந்த குடும்பத்திலேருந்து 1 கட்டை வெளியில் வரும், இந்த குடும்பத்திலேருந்து 3 கட்டை வெளியில் வரும், இந்த 4 சேர்ந்து இன்னொரு 30-50 வருஷத்துக்கு ஓடும். இப்படி ஓடியே போயிட்டு இருக்கீங்களே, கடைசியில் கட்டை ஹரித்வாரம் போய் சேர வேண்டாமா? அது ஏதோ ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்தாகணுமோ இல்லையோ? அது சேரணும்னு சொல்லச்சே எதுலேருந்து புறப்பட்டோம்னே அதுக்கு தெரியாதான், போய் சேர்ந்தோம்னு மட்டும்தான் அதுக்கு தெரியும். வர்ற வழியிலெல்லாம் எந்தெந்த கட்டை கோட்டியோடு நீ வந்தேன்னு சொன்னால் கட்டைக்கு தெரியுமோ? தெரியாது. அதை போல நீ எந்தெந்த குடும்பத்தில் இருந்து வந்திருக்கேனாலும் இவனுக்கு தெரியாது. கடைசியில் போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்தேனான்னு மட்டும்தான் அவன் பார்க்கிறான் என்று ரிஷபதேவர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு உபதேசித்தார். அந்த ரிஷபவருக்கு பரதன்கிறவர் பிறந்தார். இன்னைக்கு பார்க்க வேண்டியதில் கடைசி கதை இப்போ ஜடபரத உபாக்கியானம். 2வது நாளுடைய சரித்திரம் 5வது ஸ்கந்தத்தில் 7வது அத்தியாயத்தில் உள்ளது. ஜடபரதருடைய உபாக்கியானம். அழகான கதை, முழுக்க சொல்ல போகிறதில்லை, பாதி கதை சொல்கிறேன். மீதி பாதி கதை என்னன்னு நாளைக்கு பார்த்துப்போம். பரதர் பிறந்தார், நல்லவராக வாழ்ந்தார், சிறந்த யோகியாக இருந்தார். சக்கர நதி கரையில் ஒரு நாள் உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு என்ன வேலையோ தெரியல, நல்லா பகவான் இடத்துலையே சிந்திச்சுட்டு இருந்தவருக்கு பக்கத்தில் ஒரு மான் பூர்ண கர்ப்பிணி பெண் மான். அந்த பெண் மான் முழுக்க கர்ப்பம் தரிச்சிருக்கு. அது தண்ணீர் குடிக்கிறதுக்காக வந்தது. அதே சமயம் ஒரு சிங்கம் கதறிக்கொண்டு வந்ததை கேட்டு மான் ரொம்ப பயந்து போயிடுது. அதனால் துள்ளி குடிச்சு தப்பிக்கலான்னு ஓட பார்க்குறது. அது தப்பிச்சு கொடுத்து. அந்த மான் அந்த பக்கம் போகிறதுக்குள்ள கர்ப்பம் செதஞ்சு கீழே விழுந்துடுது. அந்த மானுடைய சின்ன மான் குட்டி உயிரோடு இருக்குது. குட்டிக்கு உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. குட்டி கீழே விழுந்தது. பார்த்தது, ஓ இந்த சிங்கம் வந்து குட்டியை அடித்து சாப்பிட்டுட போகிறதேன்னு யோகி பயந்து போயிட்டார். அதனால் தான் இருந்த இடத்துலேருந்து ஓடி போய் அப்படியே அணைச்சி அந்த மான் குட்டி எடுத்துன்னு வந்தார், தம் பக்கத்தில் வச்சு விட்டார். இங்கே நிறைய சித்திரம்லாம் பார்த்துட்டு போயிடும் இல்லையா படத்தில். அந்த படத்திலலாம் ஒரு யோகி உட்காண்டிருப்பார், பக்கத்தில் ஒரு நாய் தூங்கிட்டு இருக்கும், மான் தூங்கிட்டு இருக்கும், ஒரு மயில் ஆடின்னு இருக்கும், குரங்கு அவரே உட்காந்து பார்த்துட்டு இருக்கும். நமக்கு தோணும், இது ஏன் சாமி மனுஷாலே இல்லைவா பக்கத்தில்? குரங்கு இருக்குது, மயில் இருக்குது, மான் இருக்குது, நாய் இருக்குன்னா அதெல்லாம் நம்பலாம், இவனை நம்ப முடியலேன்னு அர்த்தம். அதனால தான் யோகிகள் அதை வச்சுக்கிறதே இல்லை. அது இருந்தால் கூட நன்றி உள்ளதாக இருந்தது போல் இருக்குது. இவர் வச்சு ஒரு கண்ணை மூடிக்கிறதுக்குள்ளே பின்னாடியிலேருந்து குத்திட்டு போயிட்டான்னா அதனால தான் வச்சுக்கிறதே இல்லை போல். பக்கத்தில் மான்குட்டி இருந்தார், வளர்த்துன்னு வந்தார். ரொம்ப பரிவாக அதுக்கு பால் கொடுத்தார், சோறு கொடுத்தார், பழம் கொடுத்தார், புல் போட்டார், பழம்
எல்லாம் சாப்பிட்டது. மானோடே வாழ ஆரம்பிச்சிட்டார். அது சிரிச்சாதான் இவர் சிரிப்பார், அது தூங்கினா தான் இவர் தூங்குவார். அதுக்கு ஏதான ஒரு வருத்தம் உடம்பு சரியில்லைன்னா இவருக்கு யோகமே ஓடாது. கடைசியில் எல்லாத்தையும் பகவான் பகவான்னு தியானிச்சிருந்தவர் மொத்தம் மான்னு தியானிக்க ஆரம்பிச்சிட்டார். எங்கே ஆரம்பித்தார், எங்கே போய் முடிஞ்சு போயிட்டார். பிராணிக்கு நல்லது பண்ண வேண்டியதான், அதுக்குன்னு தியானமேவா பண்ணிட்டு இருக்க முடியும்? தியானிக்கிறது கடவுளே, உதவுறது பிராணிக்காக இருந்திருக்கணும். நடக்கலை. கடைசியில் இவருக்கு காலம் வந்துடுத்து. இனிமேல் இவர் ரொம்ப நாள் இருக்க போகிறது இல்லை. ரொம்ப வருத்தம். இந்த மான் குட்டி இனிமேல் யார் பார்த்துப்பான்னு தெரியலையே, நம்ம இல்லைன்னா இது யாரானு கடிச்சு சாப்பிடுவாளோ என்னமோ மானை நினைத்து கொண்டே உயிரை விட்டார். கண்ணன் கீதையில் ஒரு ஸ்லோகம் சொல்கிறார், எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலேபரம் தம் தமேவைதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதா தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர. ரொம்ப அழகான ஸ்லோகம். நீ பிராணனை விடுற சமயத்துக்கு என்னத்தை நினைச்சுண்டு உயிரை விடுறியோ அர்ஜுனா, அதுவாகத்தான் அடுத்த பிறவி எடுப்பாய்ங்கிறார். பிராணன் போகிற சமயத்துக்கு என்னத்தை நினைச்சுட்டு கீழோ சட்டுன்னு அதுவாகத்தான் நீ அடுத்த பிறவி எடுப்பே. ராத்திரி தூங்க போகிறோம் பாருங்க, இப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எதை பார்த்துட்டு எதை நினச்சிட்டு தூங்க போகிறோமோ, எங்கேயான அது கடைசி நிகழ்ச்சியாக இருந்து தூக்கத்தோட பிராணம் படுத்துனா அப்போ அதில் இருக்கிறது என்னவாவோ அதை நினச்சிட்டே பிறந்துட்டோன்னால், இதுக்கு தான் கொஞ்சம் கடைசியில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பகவத் தியானத்தோடு தூங்க போகணுங்கிறா. அதை விட்டுட்டு நம்ம இப்போ அந்த பழக்கம்லாம் இருக்கிறது இல்லை. எதெல்லாம் இதானோ நம்ம இப்போ படம், அது திரைப்படம், நாடகம், இதெல்லாத்தையும் தான் பார்த்துட்டு தூங்க போகிறோம். அதில் எல்லாம் பேய் பிசாசாட்டமும் மனுஷர்களே பேய் பிசாசை போலவும் ரெண்டும் இருக்கலாம்னு வச்சுங்க. அது நிஜம் பேய் பிசாசு ஒரு கதை, இன்னொன்று மனுஷர்களே அதை போல் நடந்துக்கிறது இன்னொரு கதை. இதையே பார்த்துட்டு தூங்க போயிருந்தோம். முதல்ல கனவுலேயே அதுதான் வருது, அதுவும் ஆபத்து. அதை நினைத்து கொண்டு தூங்க போக நல்லா படுத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹரிநாமத்தை சொல்லிட்டு பகவானை தியானிச்சுட்டு தூங்கிறதுக்கு போனால் ஒருவேளை நாம் எழுந்திருக்கலைன்னா கூட அவருடைய திருவடியே அடைவோங்கிறது முக்கியம். அதனால் எத்தத்தையோ நினச்சின்னு போகக்கூடாது. கார்த்தால் எழுந்திருக்கிறச்சவன் கண்டதை நினச்சின்னு எழுந்திருக்கவும் கூடாது. இப்படி இதெல்லாம் தெரியாத யோகி அவர், எவ்வளோ பெரிய யோகி. ஆனால் இவர் மான நினச்சின்னு உயிரை விடுவே அடுத்த பிறவி மானாகவே பிறந்து விட்டார். மான் குட்டியாக பிறந்தார். காலம் ஓடித்து 7 வருஷம் மான் உயிரோடு இருந்தது. சுற்றி சுற்றி திரிஞ்சுட்டு மானுக்கு பிராணம் படுத்து அடுத்த பிறவி மீண்டும் பரதனாக பிறந்தார். அப்போ நல்ல பிறவி ஜடபரதர்னு அவருக்கு பேர் வந்தது. முதல்ல பரதனாக இருந்தார், அப்போ யோகியாக இருந்திருக்கார். இப்போ மனசு தழும்பாத யோகி ஆயிட்டார். அப்போதாவது மனசில் ஏதோ கொஞ்சம் தழும்பல் வந்தது. இப்போ தழும்பலே இல்லாத சிறந்த யோகி ஜடபரதர். ஜடம்னா ஜடப்பொருளாட்டம். இதை அடித்தா வலிக்குமா, இதை கொட்டினா வலிக்குமா? அதுக்கு ஒன்றுமே ஆகாது. அதை போல் அவரை கல்லால் அடித்தா கூட திரும்பியே பார்க்க மாட்டார். கீழே இருக்கிற சாணகத்தை எடுத்து அவர் முகத்தில் அடித்தா கூட ஒன்று அதனால் அவருக்கு ஆபத்தும் இல்லை, அவருக்கு தொந்தரவும் இல்லை. இப்படியாகத்தான் ஜடபரதர் வாழ்ந்து வந்தார். போயின்னு இருக்கிற நாள் ஒரு அரசனுக்கு ரகுகணன்னு பேர். சிந்து சௌவீர ராஜா, சிந்து தேசத்தில் சௌவீர தேசத்தினுடைய ராஜா. அவன் பல்லக்கில் ஏறி எங்கோ கபிலர் இடத்துல போய் உபதேசம் கேட்கணும்னு கிளம்பிட்டு இருக்கான். ஆத்ம பரமாத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு புறப்படச்சு. பல்லக்க தூக்கிறதுக்கு 3 பக்கம் ஆள் இருந்தது, 4வது பக்கம் ஆள் இல்லை. இவர் இந்த பக்கம் போயிருந்தார். இவர் யாரோ, இவர் அப்படியே பகவானை தியானம் பண்ணிட்டு தள்ளாண்டு போயிட்டு இருக்கார். ராஜா பார்த்தவன் 4ஆம் பக்கம் பல்லக்கு தூக்க ஆள் இல்லை. இவர் பார்த்தா நன்னா பருமனாத்தான் இருக்கார். அதனால் இவரை விட்டு 4வது மூலையை தூக்க சொல்லுவோம் அப்படின்னு கூப்பிட்டா வர சொன்னால் சரின்னு அவர் வந்தார். அவருக்கு ராஜாவும் தெரியல, மற்ற யாரும் தெரியல, போய் ஏதோ தூக்க சொல்கிறா அவருக்கு தூக்குவோம். தூக்கின்றார். அவருக்கு ராஜாவை தூக்கின்னு இருக்கோங்கிற எண்ணமே இல்லை. இப்படி கண்ணனுடைய கதையை நினைக்கிறார், இப்படி விடுறார். ராமனுடைய கதையை நினைக்கிறார், அப்படி விடுறார். வராகனுடைய கதையை நினைக்கிறார், முன்னாடி விடுறார். அப்படி தள்ளாடினா பல்லக்கு ஒரே ஆடுறது. ஆடினா அரசனுக்கு ஒரே கோபம் வந்துடுது. பல்லக்க கீழே வைனா 4 பேரும் பல்லக்க கீழே வச்சா. வெளியில் வந்து தன்னுடைய பெரிய தண்டத்தை எடுத்துன்னு கையில் தூக்கிண்டு யார் தப்பாக தூக்கினதுன்னா 3 பேரும் கை காமிச்சிட்டா. நீர் 4வது கூட்டீரே அவர் தான் விட்டா. நாங்கள்லாம் ஒழுங்காத்தான் தூக்கின்னு வந்தோம், நீர் ஒரு புதுசாக ஒரு மனுஷனை கூட்டீரே அவர் தான். இவர் வந்து அவரை பார்த்து கேட்குறார், பார்த்தா பெருமனாத்தானே இருக்க, நன்னா தின்னு கொழுத்திருக்க போல் இருக்கே, ஒழுங்காக தூக்கிறதுக்கு என்ன உனக்கு கஷ்டம்? இப்போ ஓஹோ, உனக்கு திமிர் அதிகமாகிட்டதுனால கையில் இருக்கிற தண்டத்தால் ஓங்கி உன்னை அடித்து உன் உடம்புக்கு நல்ல தண்டனை கொடுக்குறேன். உனக்கு தண்டனை கொடுத்தா தான் நீ வழிக்கு வருவே. சொல்கிறேன், கேட்குற கேள்விக்கு பதில் சொல். நீ யார், எதனால தப்பா தூக்குற, பார்த்தா பெருமனாத்தானே இருக்க, ஏன் உனக்கு தூக்கிறதுக்கு என்ன குறைச்சல்? வரிசையாக கேள்விகளை அடுக்கிண்டே போகிறான். அவர் பதில் சொன்னார், ராஜன்னு நீ எதேதோ கேள்வி எல்லாம் கேட்குற, நான் உன்னை தூக்கவே இல்லையே, என் உடம்பு பருமனாவே இல்லையே, நான் சாப்பிட்டதே இல்லையே. ரொம்ப மெதுவாக சொன்னார். இவ்வளவு நேரம் என்னை தூக்கின்னு வந்திருக்கே, தப்பா வேற தூக்கியிருக்கே, அது எப்படி தூக்கலே? நான் உன்னை தூக்கவே இல்லை. அப்போ நீ யார்? ஏனோ தப்பா பேசுறீர். நீர் யார்? எதற்காக வந்தீர்? எங்கிருந்து வந்தீர்? அவர் திரும்பி சொன்னார்,
இந்த 3 கேள்வி யாரையுமே கேட்காதே, யாரை கேட்டாலும் அதே பதில் தான் கிடைக்கும்னார். உனக்கு நான் இப்போ தண்டனை கொடுக்க போறேன்னார். தண்டனையே கொடுக்க முடியாதுன்னு பதில் சொன்னார். ஏன், நீ தானே தப்பா தூக்கினேன்னா. நான் தூக்கவே இல்லையேன்னார். நீ நன்னத்தானே சாப்பிட்ருக்கேன்னா. நான் சாப்பிட்டதே இல்லையேன்னார். எதற்குமே அரசனுக்கு பதிலே புரியலே. நமக்கும் இப்போ பதில் புரியலே. அந்த பதில் நாளைக்கு சாயங்காலம் தான் புரிய போகுது. இப்போ பாதி கேள்வி வரைக்கும் பார்த்துட்டோ இல்லையோ, இந்த கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்ல போறார்? ஜடபரத உபாக்கியானத்தின் பாக்கி என்ன, அதை விட முக்கியம் பிரஹ்லாத சரித்திரம், நிருசிம்ம சரித்திரம். தூணுக்கு நடுவில் இருந்து நரசிம்ம பெருமான் தோன்றினார். அங்கண் ஞாலமஞ்ச அங்கோள் ஆளறியாய் அவுணன் பொங்கவாகம் வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதனிடம் பைங்கணானை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கீழ் செங்கனாளி இட்டிடஞ்சும் சிங்கவேள் புன்னமே. நிருசிம்ம சரித்திரத்தை கேட்க அனைவரும் நாளை மாலை 6:30 வர வேணும்.